Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான எம்டி சால்னா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. முதல்ல எம்டி சால்னா செய்யறதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சு எடுத்துறலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் துருவிய தேங்காய் சேர்த்துறலாம். கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துறலாம். கூடவே அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துறலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துறலாம். அரைச்சு எடுத்தாச்சு. நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எம்டி சால்னா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துறலாம். கூடவே அன்னாசி பூவும் சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துறலாம். கொஞ்சமாக பட்டை சேர்த்துறலாம். 2 ஏலக்காய் சேர்த்துறலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துறலாம். 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துறலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போதான் இந்த சால்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்க இதில் சேர்த்துறலாம். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துறலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா தட்டி எடுத்துருக்கேன், இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட சுவையான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.